ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல தேர் இஸ், தேர் ஆர், தேர் வாஸ், தேர் வேர், தேர் வில் பி இதை பத்தி தான் பார்க்க போறோம். தேர் இஸ் அப்படின்னா இருக்கிறது, உள்ளது அப்படின்னு மீனிங். தேர் ஆர் அப்படின்னா இருக்கின்றன, உள்ளன அப்படின்னு மீனிங். தேர் வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு சொல்லணும். தேர் வேர் அப்படின்னா இருந்தன அப்படின்னு சொல்லணும். தேர் வில் பி அப்படின்னா இருக்கும். தேர் இஸ் இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் நவுன், ப்ரொனவுன். சிங்குலர் நவுன் இல்லைன்னா ப்ரொனவுன். அன்கவுண்டபிள் நவுன்ல தேர் இஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தேர் ஆர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரல் நவுன், ப்ரொனவுன் இது வந்துச்சுன்னா தேர் ஆர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்டா இருந்துச்சுன்னா தேர் இஸும், ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தா தேர் ஆரும் யூஸ் பண்ணணும். இப்போ சில சென்டென்ஸ் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? இஸும் ஆரும் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணணும். வாஸ் வேர் பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும். வில் பிங்கிறத ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணணும். அதாவது சென்டென்ஸ் ப்ரெசன்ட்ல உள்ள சென்டென்ஸ் மேக் பண்ண இஸும் ஆரும், பாஸ்ட்ல வாஸும் வேரும், ஃபியூச்சர்ல வில் பி. இதுல ஒரு 3 சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. இதுல இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறாள் இதுதான் நோட் பண்ண போறோம். அப்பனா தேர் இஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? தேர் இஸ் இருக்கிறது அப்படின்னால என்ன தேர் இஸ் தானே. இப்போ இங்க பாருங்க, கோட்டை, ஒரு கோட்டை இது சிங்குலர் தான். சோ இஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஒரு சென்டென்ஸ்ல 2 விஷயத்த நோட் பண்ணுங்க. ஒன்னு இருக்கிறது அப்படின்னு இருக்கா, ப்ரெசன்ட்ல உள்ள வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து நம்ம இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். இதுவே ஆளை மென்ஷன் பண்ணி சொல்லும் போது இருக்கிறாள், இருக்கிறான் அப்படின்னு வரும். இதுல வந்து கோட்டை அப்படின்றதுனால இருக்கிறது அப்படின்னு இருக்கு, அதுலயும் இருக்கிறதுன்னு இருக்கு. இங்க பறவை அப்படின்னு இருக்கு. அப்ப இது ஒரு சிங்குலர், பறவை கூடு. இங்க ஒரு அழகான பெண், பெண் பெண் அப்படின்னா என்ன சிங்குலர். ஓகேவா? நரகத்தில் ஒரு கோட்டை இருக்கிறது. எப்படி சொல்லணும்? தேர் இஸ், தேர் இஸ். இருக்கிறது அப்படின்னாலே தேர் இஸ். ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லும் போது என்ன, கோட்டை அப்படின்னா கேஸ்டில். தேர் இஸ் எ, ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லும் போது எ கேஸ்டில். தேர் இஸ் எ கேஸ்டில். எதுல இருக்கான்? நரகத்தில். நரகம் அப்படின்னா ஹெல். நரகத்தில் அப்படின்னு சொல்லும் போது ஆன் த ஹெல். தேர் இஸ் எ கேஸ்டில் ஆன் த ஹெல். நரகத்தில் ஒரு கோட்டை இருக்கிறது. நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. இது எல்லாத்துக்குமே தேர் இஸ் எ, தேர் வாஸ் எ, தேர் வேர் எ யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கிறோம். மரத்தில் ஒரு பறவை கூடு இருக்கிறது. மரம் அப்படின்னா என்ன, ட்ரீ அப்படின்னு ஒண்ணு தெரியும். இருக்கிறதுக்கு பஸ் தேர் இஸ் போட்டுக்கலாம். தேர் இஸ். ஒரு பறவை கூடு அப்படின்னு சொல்லும் போது தேர் இஸ் எ பறவை கூடு அப்படின்னா பேர்ட் நெஸ்ட். கூடு அப்படின்னா நெஸ்ட். தேர் இஸ் எ பேர்ட் நெஸ்ட். எங்க இருக்கு? மரத்துல. இன் ட்ரீ. There is a bird nest in the tree. கிராமத்தில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள். அப்ப there is, கிராமத்தில் அப்படின்னா வில்லேஜ் அப்படின்னு தெரியும். ஒரு அழகான பெண் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எ பியூட்டிஃபுல், அழகான அப்படின்னு சொல்லும் போது பியூட்டிஃபுல் கேர்ள். பெண் அப்படின்னா கேர்ள். இருக்கிறாள் அதுக்கு எழுதியாச்சு. கிராமத்தில் அப்படின்னு சொல்லும் போது இன் த வில்லேஜ். நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தேர் ஆர் பார்க்கலாமா? இப்போ இந்த வாக்கியங்கள்னா பாருங்க. உள்ளன,
உள்ளன உள்ளனர், அதாவது உள்ளன இல்லைன்னா இருக்கின்றன, ஏதாவது உள்ளனர் இருக்கின்றனர். சரியா? அப்புறம் பூனைகளின் அப்படின்னு இருக்கு பாருங்க, ப்ளூரல். பூனைகள் அப்படின்றதுனால ப்ளூரல். புத்தகங்கள் அப்படின்றதுனால ப்ளூரல். நிறைய பேர் அப்படின்றதுனால ப்ளூரல். ஸோ ப்ளூரல்னு வந்துட்டாலே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆர். ஓகேவா? மேஜையில் பூனைகளின் கால் தடங்கள் உள்ளன. தேர் ஆர். என்ன யூஸ் பண்ணணும்? தேர் ஆர். நம்ம படிக்கிற சென்டென்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. தேர் ஆர் பூனைகளின் கால் தடங்கள். கால் தடங்கள் அப்படின்னா என்ன? ஃபுட் பிரிண்ட்ஸ். ஆஃப் பூனைகளின் கால் தடங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் எ கேட். மேஜையின், அதாவது மேஜையில் அப்படின்னு இருக்குல்ல, அப்போ மேஜை மேல தானே இருக்கணும். ஸோ ஆன் த டேபிள். There are footprints of a cat on the table. நூலகத்தில் நிறைய புத்தகங்கள் உள்ளன. There are a lot of. நிறைய புத்தகங்கள் சொல்லும் போது a lot of books in library. பூங்காவில் நிறைய பேர் உள்ளனர் அப்படின்ட்டு. தேர் ஆர். நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ மெனி பீப்புள். பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பீப்புள் அப்படின்னாலே ப்ளூரல் தான். நிறைய பேர் உள்ளனர் அட் த பார்க். பூங்காவில் அப்படி சொல்லும் போது அட் த பார்க். அடுத்தது பாருங்க, பாஸ்ட்ல உள்ள சென்டென்ஸ் சொல்ல போறோம். வாஸ் வேர் யூஸ் பண்ணி. வாஸ்னாலும் வாஸ் வந்து சிங்குலர். ஓகேவா? அதே மாதிரி வேர் வந்து ப்ளூரல்ல சொல்லும் போது யூஸ் பண்ணணும். சேம் தான். இஸ் ஆர் போல. வெளியே பலத்த சத்தமாக இருந்தது. வெளியில நிறைய நல்ல சவுண்டா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சென்டென்ஸ் தான் இது. வெளியே அப்படின்னா அவுட் சைடு அப்படின்னு தெரியும். இந்த இடத்துல நம்ம எதுக்கு தேர் வாஸ் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, பலத்த சத்தம் அப்படின்னு சொல்றாங்களா, நிறைய சத்தங்கள் இல்ல, பலத்த சத்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இது சிங்குலரை மீன் பண்ணி தான் சொல்றாங்க. தேர் வாஸ் எ லவுட் நாய்ஸ். பலத்த சத்தம் அப்படின்னு சொல்லும் போது என்னது? லவுட் நாய்ஸ் அவுட் சைடு. வெளியே அப்படின்னா அவுட் சைடு. எனது வீட்டு பாடத்தை முடிக்க சிறிது நேரம் இருந்தது. எனது அப்படின்னா என்ன? என்னோட அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ இது சிங்குலரா தான் சொல்றாங்க. சரியா? ஒருத்தவங்க தான் இதை சொல்றாங்க. அப்ப எனது வீட்டு பாடத்தை அப்படின்னு சொல்ற போது ஒருத்தவங்க வந்து அவங்களோட வீட்டு பாடத்தை முடிக்க கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. There was a சிறிது நேரம் அப்படி சொல்லும் போது லிட்டில் டைம். லிட்டில் டைம் என்னது செய்ய? முடிக்க அப்படின்னு இருக்கா. முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது டு ஃபினிஷ்டு. சாரி, டு ஃபினிஷ். முடிக்க அப்படின்னா டு ஃபினிஷ். எனது வீட்டு பாடத்தை அப்படின்னு சொல்லும் போது மை ஹோம்ஒர்க். இங்க முடிக்கிறதுக்கு அப்படின்னாலும் முடிக்க அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா? டு ஃபினிஷ். There was a little time to finish my homework. எனது வீட்டு பாடத்தை முடிக்க சிறிது நேரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். கடையில் நீண்ட வரிசை இருந்தது அப்படின்னா ஏன் லேட்டு? நீங்க கடைக்கு போயிருப்பீங்க, ஏன் லேட்டுன்னு உங்க அம்மா கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? கடையில ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, இல்லைன்னா கடையில நீண்ட வரிசையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் லைன்ல நின்று வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம யூஸ் பண்றது. அப்போ இதுலயும் நீங்க தான் இதை சொல்றீங்க. சரியா? சிங்குலர் அப்படின்னு. அப்போ தேர் வாஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? தேர் வாஸ் எ லாங் லைன். நீண்ட வரிசை அப்படின்னா லாங் லைன். அட் த ஸ்டோர். கடையில் அப்படின்னா அட் த ஸ்டோர்.
அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸும் பாஸ்ட் தான். பாருங்க, இருந்தனர், காத்து கொண்டிருந்தன, இருந்தன எல்லாமே பாஸ்ட் தான். இங்க நம்ம வேர் யூஸ் பண்ண போறோம். ஏன் வேர் யூஸ் பண்றோம்? இரண்டு பெண்கள் அப்படின்னா என்ன? ப்ளூரல். பெண்கள் இருக்கல, ப்ளூரல். பறவைகள், ப்ளூரல். தோட்டத்தில் தவளைகள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அப்போ ப்ளூரல். ஸோ வேர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளூரல்னாலே வேர் யூஸ் பண்ணணும் பாஸ்ட்ல. தேர் வேர். இப்போ பூங்காவில் அப்படின்னா என்ன? இருந்தனர் இருக்கனால தேர் வேர். ப்ளூரல்னால வேர் யூஸ் பண்றோம். ஓகேவா? தேர் வேர். இரண்டு பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது டூ உமன். இரண்டு பெண்கள், உமன். பெண்கள் ப்ளூரல், உமன்ங்கிற வேர்டும் ப்ளூரல் தான். சரியா? உமன் ப்ளூரல். இதோட சிங்குலர் என்னன்னா உமன். ஏஎன் வந்தா உமன் சிங்குலர். இது இஎன் வந்திருக்கனால ப்ளூரல். இந்த பார்க். பூங்காவில் அப்படின்னா இந்த பார்க். There were two women in the park. இரண்டு பெண்கள் இருந்தனர். இப்போ இல்லாம கூட இருக்கலாம். இருந்தனர் அப்படின்னு பாஸ்ட்ல தான் சொல்றோம். ஓகேவா? பறவைகள் உணவளிக்க காத்து கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. பறவைகள் உணவளிக்க காத்து கொண்டு இருந்தன. காத்து கொண்டு இருந்தன அப்படின்னா என்ன? வெயிட்டிங், வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. There were பறவைகள் அப்படின்னா என்ன? பேர்ட்ஸ். There were birds. காத்து கொண்டு இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. உணவளிக்க அப்படின்னா வெயிட்டிங் டு பி ஃபெட். வெயிட்டிங் அப்படின்னா காத்து கொண்டு, டு பி ஃபெட் அப்படின்னா உணவளிக்க, ஃபெட் அப்படின்னா உணவளிக்க. There were birds waiting to fed. ஓகேவா? தோட்டத்தில் இரண்டு தவளைகள் இருந்தன. There were two frogs. ஓகேவா? இரண்டு தவளைகள் அப்படின்னு சொல்லியாச்சு. தோட்டத்தில் அப்படின்னா இன் த கார்டன். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது. இருக்கும், இருக்கும், இருக்கும் அப்படின்னால என்ன? ஃபியூச்சர்ல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது. நாளை ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கும். அப்போ ஒரு செயல் ஃபியூச்சர்ல இருக்கும் சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணணும்? தேர் வில் பி. ஓகேவா? அது ஃபியூச்சர்னால தேர் வில் பி. ஓகேவா? தேர் வில் பி ஒரு சந்திப்பு கூட்டம் அப்படின்னா என்ன? எ மீட்டிங். நாளை அப்படின்னு சொல்லும் போது டுமாரோ. நாளை ஒரு சந்திப்பு கூட்டம் இருக்கும். There will be a meeting tomorrow. நாளைக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க there will be a அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறங்க. ஓகேவா? வெள்ளிக்கிழமை ஒரு தேர்வு இருக்கும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது. ஓகேவா? வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ there will be a test on Friday. கிழமைகள் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே ஆன் யூஸ் பண்ணணும். ஆன் ஃப்ரைடே. இந்த வார இறுதியில் ஒரு பார்ட்டி இருக்கும். இந்த வார இறுதியில ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்லணும்? there will be a. ஃபியூச்சர்னால இப்ப there will be a யூஸ் பண்றோம். there will be a party. எதுல? இந்த வார இறுதியில் அப்படின்னு சொல்லுவாங்க. this weekend. இப்போ நம்ம பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இது எல்லாமே பார்த்துட்டோம். இருக்கிறது, இருந்தன, இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து சில ஹோம்வொர்க் உங்களுக்கு. வாசலில் 2 காவலர்கள் உள்ளனர். குளிர்சாதன பெட்டியில் பால் உள்ளது. வகுப்பறையில் 4 மாணவர்கள் இருப்பார்கள். இதற்கான விடையை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. Thank you.